தணிக்கை சான்று பெறுவதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் வரும் 9ஆம் தேதி வெளியாகவிருந்த விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களால் படம் திரையிடப்படுவது ஒத்திவைக்கப்படுவதாகவும் இதற்காக ரசிகர்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. படத்தின் புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளா, கர்நாடக மாநிலங்களில் சில திரையரங்குகளில் முன்பதிவு நடந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் செலுத்திய கட்டணத்தை திரையரங்குகள் திருப்பி வழங்கி வருகின்றன. விஜயின் ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை சான்று தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது. ஜனநாயகன் திரைப்படம் நாளை வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழை வழங்க மத்திய தணிக்கை வாரியம் தாமதிப்பதாக கூறி தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி ஆஷா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்தார். ஜனநாயகன் படத்திற்கு UA சான்று என முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். வழக்கு விசாரணையின் போது தணிக்கை வாரியத்திடம் நீதிபதி ஆஷா பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். ஜனநாயகன் படம் மீதான புகார் விசாரணையில் தாக்குப்பிடிக்காது என குறிப்பிட்ட அவர் தணிக்கை வாரியத்தின் முடிவு வழக்கத்திற்கு மாறாக உள்ளதாகவும் கூறினார். படத்துக்கு எதிரான புகாரை கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆஷா தணிக்கை வாரியத்தின் டைம்லைனை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என படக்குழுவுக்கு அறிவுறுத்தினார். ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியது மத்திய அரசின் முடிவல்ல என தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பும் அதிகாரம் தணிக்கை வாரியத்தின் தலைவருக்கு மட்டுமே உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. திரைப்படத்தில் பாதுகாப்பு படைகளின் சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பாதுகாப்பு படை நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஜனநாயகன் படத்துக்கு எதிராக புகார் அளித்தவர் தணிக்கை குழுவைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் என கூறியுள்ள தணிக்கை வாரியம் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. திருப்தி இல்லை என்றால் மறு ஆய்வுக்கு அனுப்புவது வழக்கமானதுதான் என தணிக்கை வாரியம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்திற்காக டிசம்பர் 18ஆம் தேதியை விண்ணப்பித்தும் வேண்டுமென்றே தணிக்கை சான்று வழங்காமல் இருந்து வந்ததாக படக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. பெரும்பான்மையான உறுப்பினர்கள் படத்துக்கு சான்று வழங்க பரிந்துரை செய்தும் திரைப்படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவை எப்படி செல்லாது என்று கூற முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. திரைப்படத்திற்கு 500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக குறிப்பிட்ட படக்குழு படம் வெளியாகாவிட்டால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்றும் கவலை தெரிவித்துள்ளது.